அடுத்தது 12th question. A dice is thrown 4 times and its 4 different positions are given below. So find the number on the face opposite the face showing 2. அதாவது ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதனுடைய 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ 2 எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை காண்க. ஆக்சுவலாக இந்த பகடை கணக்கு இந்த சம்மை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பகடை பார்த்தோம்னா 2 3 5 இருக்குது. 3வது பகடை பார்த்தோம்னா 3 4 5 இருக்குது. ஸோ இங்கே காமனான வேல்யூ 3 இருக்குது 5 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது 5 இருக்குது. அப்போது 2க்கு ஆப்போசிட் நம்பர் 4 அப்படின்னு டைரெக்டாக எடுத்துடலாம். இந்த 2க்கு ஆப்போசிட் 4, 2 எதிர்பக்கம் 4ன்னு எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பகடை பார்த்தோம்னா ரெண்டாவது பகடை பார்த்தோம்னா 2 3 5 இருக்குது, இங்கே 1 2 3 இருக்குது. ஸோ இப்போ காமனானது 2 3 ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போது 5க்கு ஆப்போசிட் 1 அப்படின்னு எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 2க்கு ஆப்போசிட் 4ன்னு எடுத்துடலாம் ரிமைனிங். இப்போ மெத்தட் 2ல் பார்த்தோம்னா பக்கத்தில் உள்ள நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பார்த்தோம்னா 3 5 1 6. அப்போ எந்த நம்பர் இல்லையோ அதுதான் அதனுடைய எதிர்பக்கம். 2 எதிர்பக்கம் 4, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 4 இல்லை. அப்போ 2 எதிர்பக்கம் 4. ஸோ அடுத்தது 3 அட்ஜசன்ட் நம்பர் பார்த்தா 2 5 1 4. ஸோ 3 எதிர்பக்கம் பொறுத்து 6. அட்ஜசன்ட் நம்பர் அப்படிங்கிறது எதுலேருந்து எடுக்கணும்னா, இப்போ 3 இதோட அட்ஜசன்ட் நம்பர்னால் இப்போ டயக்ராமில் பார்க்கணும். இங்கே பாருங்க, 3 இதோட அட்ஜசன்ட் நம்பர் 2 5. அடுத்தது 1 2 4 5. இந்த இதில் 3 இல்லை, அப்போ விட்டுருங்க. ஸோ இப்போ 3ஓட அட்ஜசன்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 2 5. இந்த டைஸில் 1 2 ஆல்ரெடி இருக்குது, இங்கே 5 ஆல்ரெடி இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இப்போ 3 2 5 1 4 என்ன நம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தா 6 இல்லை. அப்போ 3ஓட ஆப்போசிட் நம்பர் 6. அந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ 2 எதிர்பக்கமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுத்து பார்த்தோம்னா 2 எதிர்பக்கமாக இருக்கிறது 4 அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டே ஆன்சர் வந்துடுச்சு. சரிங்களா? ஓகே.